நினைக்கிறேன். நான் ஒரு 10 பாயிண்ட் வச்சிருக்கேன். அந்த 10 பாயிண்ட் வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பேச போகிறேன். அண்ட் நம்ம சேனல் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, ஓகே, ரொம்ப தமிழ் குழப்பலாம் வாங்க இப்படி குழப்பலாம். படத்தோட டேரக்டர் பற்றி பேசாமல் போகலாமா? கீர்த்தீஸ்வரன். இவர் மேலே வந்து எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்தது. பிரதீப் வந்து அவரோட ஸ்ட்ரீக்கை மிஸ் பண்ணுவாருன்னு நினச்சேன். பட்டு டெஃபினெட்லி நாட். அவரோட ஸ்ட்ரீக்கை வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டாரு திரும்பி. அண்டு இவங்களோட இன்டர்வியூலாம் பார்த்தப்ப கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறாங்களோன்னு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் படத்தை பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட் டைம் அந்த படத்தை பார்த்தப்ப எனக்கும் மிக்சடு ஒப்பீனியன் தான் இருந்தது. ஏன்னா வந்து நான் எதிர்பார்த்து போனது வேறு, பட் அந்த படத்தில் இருந்தது வேறு. முதல்ல ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வந்து தோணுச்சு. அண்ட் அது வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாக வச்ச மாதிரி இருந்தது. ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி கொடுத்த மாதிரி இருந்தது. ஆனால் அந்த படத்தை வந்து நான் செகண்ட் டைம் பார்த்தேன். ஒரே ஒரு காரணத்தினால தான் அந்த படத்தை செகண்ட் டைம் பார்த்தேன். அதில் இருக்க அந்த சாங்ஸுக்காக தான் பார்த்தேன். நான் செகண்ட் டைம் பார்த்தப்ப அந்த படத்தோட ஒப்பீனியனே எனக்கு மாற்றிடுச்சு. என்ன மாதிரி ஒரு அமேசிங்கான படம் 2025 வந்ததில் ஒரு பெஸ்ட்டு படம் இதுதான். பிரதீப்போட பிஓவிலேருந்து பார்த்தீங்கன்னா